முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சரியான பொகியா இருக்குது இங்க. எனக்கு வாழ்க்கையில நான் பிலோசபி எனக்கு வாரது இப்படித்தான். உண்மையில பிலோசபி என்றது வாழ்க்கை அனுபவங்கள் தானே ஒழிய அழகா பேசுறதுக்காக கூடுற தத்துவங்கள் இல்லை. அது உண்மையான வாழ்க்கை அனுபவங்கள். இன்னைக்கு பொகி ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது, இடத்துல இருந்தா குறையுது. ஆனா சில நேரத்துல ஃபொக் கூடுதலா இருக்கிற நேரத்துல முன்னுக்கு இருக்கிறதே தெரியாம இருக்கும். இப்படித்தான் வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல எங்களோட சிந்தனை தெளிவில்லாம இருக்கிற நேரங்கள்ல நாங்க ஃபொக்குக்குள்ளால நாங்க கவனமா தானே டிரைவ் பண்ணுவோம். லைட்டை கூடுதலா போடுவோம், அதுக்குரிய லைட்டை போடுவோம். அப்படி ஒன்றும் வேலை செய்யாட்டி ஊர்ற போல டிரைவ் பண்ணி கொண்டு போவோம். சரியான ஸ்லோவா. அதை மாதிரி தான் வாழ்க்கையிலையும் எங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றின தெளிவு இல்லாத நேரங்கள்ல நாங்க முடிவுகளை அவதிப்பட்டு எடுக்காம எங்களோட நினைவுகள் சரியென்று நம்பி நாங்க முடிவுகளை எடுக்காம நாங்க கவனமா பொறுமையா என்ன நடக்குதுன்னு பார்த்து நாங்க முடிவுகளை எடுக்கிற நேரத்துல இல்ல முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடுற நேரத்துல பல பிரச்சனைகளை நாங்க தவிர்த்திடலாம். நாங்க ஒழுங்கா விளங்காத ஒரு விஷயத்தை பற்றி எங்களோட கற்பனையாலேயோ இல்லாட்டி அடுத்தவங்க எங்களுக்கு தந்த விமர்சனங்களோ ஒப்பீனியன்ஸ் மற்றது அவங்களோட பேச்சுகளை நாங்க நம்பியோ எடுக்கிற முடிவுகள் நல்லா இருக்காது. எங்களோட பார்வையில எங்களோட உணர்வையில எங்களுக்கு சரியானது தெரிய வேணும். அப்ப இப்ப ஃபொக்கில நாங்க ஃபொகியான காலத்துல நாங்க இவ்வளவு கவனமா டிரைவ் பண்றோமோ அதே கவனத்தோட தான் வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவுகளையும் நாங்க எடுக்க வேணும். சில நேரங்கள்ல ஃபொக்குகளால் அவதியா போய் ஆக்சிடென்ட் படுற மாதிரி நாங்க வாழ்க்கையில முடிவு தெரியாம விளக்கம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவசரமா முடிவெடுக்க போட்டு பிறகு இவங்க சொன்னபடியாத்தான் நான் செய்தேன், நான் இல்லாட்டி நான் செய்திருக்க மாட்டேன் என்று அடுத்தவங்களை பழி சொல்றதால உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்திடாது. அதால ஆறு எத்தனை பேர் என்ன அட்வைஸை கொடுத்தாலும் அது உங்களுக்கு பொருந்துதான்ட்டு பார்த்து உங்களோட முடிவு எடுத்து சரியான நேரத்துல சரியானதை செய்யுங்க. ஏனென்றால் நீங்க மற்றவண்டு சொல்ல கேட்டுட்டு பிள்ளையா செய்து போட்டு நீங்க அழுற நேரம் நீங்க தான் அழுறீங்க, நீங்க தான் கவலைப்படுறீங்க, நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. மற்ற அட்வைஸ் பண்றவங்க அட்வைஸ் உங்களுக்கு சொல்றவங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. பழிகள் வந்து அவங்களுக்கு மேல விழுகுது. அதால எப்பவுமே இந்த பொகிய மாதிரி நிதானத்தோட உங்களுக்கு வாழ்க்கையில தெளிவில்லாத மோமெண்ட் வார நேரத்துல இந்த பொக்கை நினைச்சு கொள்ளுங்க. இதை போலதான் வாழ்க்கையில நானோ இந்த சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேன், நான் கவனமா இருக்க வேணும் என்று உங்களை நீங்க விளங்கி கொண்டு நடத்து கொள்ளுங்க. ஹாவ் அ கிரேட் டே. திங்க் அபவுட் இட். வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தருது. லவ் யூ ஆல்.